நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் நம்ம சௌபாக்கிய சரபேஸ்வரர் கூட இருக்கக்கூடிய 2 சக்திகள், அவங்க ரெக்கையாக இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, பிரித்திங்கரா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியும் சூழ்னி துர்கா என்று சொல்லக்கூடிய சக்தியும் ஏன் அவருக்கு ரெக்கையாக இருக்கிறாங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பக்தர். என்ன சாமி, நீங்கள் சரபேஸ்வரர் சிவனே எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் தானே, அப்படி ஒரு அவதாரம் எடுக்கும்போது அவர் மட்டும் ஜங்குன்னு கீழே குதித்து அவதாரம் எடுத்து இறைவனை அழிச்சிருக்கலாமே, ஏன் கூட சக்தியும் அம்சையும் துர்காவையும் ஏன் கூப்பிட்டு வந்தாங்க, கேள்வி கேட்குறாரு ஒருத்தர். பதில் சொல்லி தான் ஆகணும். நல்லா எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்கிறேங்க. ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லைன்னு நம்ம நிறையா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இப்போ இதுக்குமே நம்ம சமையல் செஞ்சாலும் சமையலுக்கு என்ன தேவை, என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு தண்ணி தேவைப்படுது. தண்ணி இருந்தால் தான் என்ன ஆகும், மிக்சிங் ஆகும். தண்ணி இல்லாமல் ட்ரையாக செய்ய முடியாது. செய்யலாம், அது டேஸ்ட் வேறு. நம்ம மனிதனுக்கு வயிற்றுக்குள்ளே ஜீரணமாகி நல்லா சக்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், தண்ணீர் சேர்த்து செய்த சில உணவுகளை நாம் உணவாக கொள்ள வேண்டும் அல்லவா. அப்போ தண்ணீருங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன, வாயுவோட 2 வாயு ஒன்றா சேரும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தண்ணியாக மாறுது இல்லைங்களா. அதுவும் ஒரு பொருள் இல்லையே, 2 பொருள் தான். எதுவுமே இன்னும் திரும்ப திரும்ப தான் சொல்லுவாங்க, ஒன்று கூட இன்னொன்று சேர்ந்தே தான் இருக்கும். இதுதான் தத்துவம், உலக நீதி. மனிதனுடைய வாழ்க்கையை அப்படித்தான். தனிமரம் தோப்பாகுமா, ஆகாது இல்லையா. அப்படி தானே எல்லாமே அப்படி தான். இப்போ கணவன் இருந்தால் மனைவி கண்டிப்பாக இருக்கணும், மனைவின்னு இருந்தால் கணவன் இருக்கணும். 2 பேர் சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், வண்டி ஓட்டினா தான், 2 மாடு ஒழுங்காக இருந்தால் தான் வண்டி ஓடும் இல்லையா. அது மாதிரி தான் சிவபெருமானுக்கு அதீத சக்தி. ஏன்னா இரண்யன் சாகாவரம் வாங்கியிருக்கான். என்னன்னு வாங்கியிருக்கான் சிவபெருமான்ட்டன்னா, எனக்கு இறப்புன்னு ஒன்று வந்ததுன்னா அது மாலை நேரத்தில், அது பிரதோஷம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் எனக்கு வரணும். அதுவும் பார்த்திங்கன்னா யாரால் வரக்கூடாதுன்னா, மனிதனால் வரக்கூடாது, பறவையால் வரக்கூடாது, மிருகத்தால் வரக்கூடாது, ஊர்ந்து போகக்கூடிய இந்த பாம்பு பல்லி அந்த தேல்னால் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே என்ன, மேலே கந்தர்வர்னு சொல்லக்கூடிய அவங்க, அது அசுரர்கள், இவங்களால் வரக்கூடாது. அப்போ எப்படி தான் ஏன் உனக்கு இறப்பு வரணும்னு கேட்டிருக்காரு. அதாவது எனக்கு பார்த்திங்களா சாமி, ஒரு பறவை, ஒரு மிருகம், ஒரு மனிதன், 3ம் சேர்ந்த ஒரே உருவமாக இருக்க வேண்டும். வாய்ப்பே இல்லையே ராஜா, அந்த மாதிரி உருவமே இல்லையே. சரி, சிவனுக்குள்ளே ரெக்கார்டு தெரியும்னே, என்ன எனக்கு எத்தனை நாளுக்கு உயிரை அதை எப்படி கொண்டு போகணும் அவருக்கு தெரியும்ல. அவர் தானே விளையாண்டுருக்காரு. 3ம் ஒன்றா சேர்ந்தப்பா, பறவை, மிருகம், மனிதன் 3ம் ஒன்றாக சேர்ந்த ஒரு உருவத்தால் தான் எனக்கு சம்ஹாரம் நடக்கணும்னு கேட்டிருக்கான். அவன் நினச்சிக்கிட்டான் அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது, எங்கே 3 ஒன்றா சேரப்போகுது, இது நம்ம ஜீன் மாற்றி எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாது. நம்ம தான் எல்லாமே, நமக்கு சாவே கிடையாது, என்றும் நம்ம இளமையாக இருக்க போகிறோம், எல்லாரையும் வெல்ல போகிறோன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். யாரே இரணியன். என்ன நடந்துச்சானா, யார் அழிச்சானா இரணியனை? நரசிம்மர் அடித்தாளா? அப்போ நரசிம்மர் யார்? மிருகம் மனிதன் சேர்ந்த உருவம் அல்லவா. அப்புறம் அவருக்கு என்னாச்சு, இப்போது முருகன் சூரபத்மன் அழித்த உடனே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சி அவருக்கு மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அவர் சிவலிங்கத்தை சிவநாத்தை நோக்கி தவம் பண்ணுறாங்க, பண்ணி அவருடைய புத்தி அந்த சுவாதீனத்தை சரி பண்ணுறாரு. அப்போ அதுக்கு தேவை என்ன, ஒரு பறவை. இப்போ அந்த பறவை, மிருகம், மனிதன் 3ம் சேர்ந்த ஒரு உருவமாகத்தான் சரபேஸ்வரர் என்ற சிவன் அவதாரம் எடுத்தார். எதுக்காக எடுத்தார்? இரணியனை அழிக்க கிடையாது, இரணியனை அழித்த அந்த ஒரு உருவத்திற்கு, அதாவது நரசிம்மர் என்ற உருவத்திற்கு மோட்சம் கொடுக்கறதற்கு வேண்டிதான். அவருடைய சினத்தை, அவருடைய கோபம் அதிகமாகி என்ன பண்ணாங்க, இரணியனையும் வதம் செய்து ஏனைய மக்களையும் தேவர்களையும் வதம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். தெரியல அவருக்கு அந்த ஆக்ரோஷம். அப்போ அந்த இவனுடைய சாபம், இப்போ ஒருத்தர் சாபம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கோபதாபங்கள் யார் அவங்கள அழிக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணும்.
அதுதான் ஊழ்வினை. அந்த ஊழ்வினையில் வரக்கூடிய கண்டினியூஷன், தொடர்பு. இப்போது ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறவங்கிற அந்த பிரச்சனை அவனை யார் அவனை தண்டனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும் கண்டிப்பாக. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு நாளைக்கு அதை பற்றி ஒரு தனியாக சப்ஜெக்டே போடுறேன். இப்போது அந்த நரசிம்மருடைய கோபத்தை என்ன பண்ணுறாரு, மாற்றி அவரை தன்னிலை உணர வைத்த ஒரு அவதாரம் தான் நம்ம சரபேஸ்வரர் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. நம்ம இதுலேயும் சொல்கிறோம். அப்போ அது ரைட்டுங்க. எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் இந்த அம்பாலையும் துர்க்கையும் ஏன் கூட்டிகிட்டு கூட ரெக்கையாக வந்தாருன்னு கேட்குறீங்க கேள்வி. புரியுது எனக்கு. ஸோ அந்த பறவை ரூபம் எதுக்கு அப்படின்னா, அதாவது ஒரு 1000 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு மிஷினை ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, அதாவது நரசிம்மர் என்ற அந்த 1000 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு மிஷினை ஆஃப் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகணும், பறக்கணும் மேலே. பூமிக்குள்ளே செய்யவும் மாட்டாங்க. அப்போ அந்த அவதாரத்தோடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நடுவானில் தான் நிறைவேறும். நடுவானா என்ன, பூமியிலையும் இல்லை மேலேயும் இல்லை, நடுவானத்தில். அப்போ அந்த 11 நாள் இவர் என்ன பண்ணுறாரு, சரபேஸ்வரர் நரசிம்மரை தனது 8 கால்களால் பிடித்து கொண்டு மேலே பறந்து போகிறாரு. பறக்கிறதுக்கு என்ன வேணும், ஏரோப்ளைன் வேணும், ராக்கெட் வேணும், ஹெலிகாப்டர் வேணும். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, ரெக்கை இருந்துச்சு. ஸோ அந்த ரெக்கை தான் அம்பாள் சக்தியின் அம்சமாகவும் துர்க்கையின் அம்சமாக அவங்க உடம்புல ஃபிட்டாகிறாங்க. அப்போது மேலே அதாவது அந்த உருவத்தினுடைய அளவுலாம் பார்த்தீங்கன்னா அப்நார்மல். இப்போ நீங்கள் அந்த டைனோசர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவ்வளோ பெரிய உருவம். இன்னொரு நரசிம்மரும் அது மாதிரி அவ்வளோ பெரிய உருவம். அந்த உருவத்தெல்லாம் தூக்கிட்டு மேலே போகணும்ல, அதுக்கு தான் சக்தி வேணும். யாருக்கு, அந்த சரபேஸ்வரர் என்ற அந்த சரப பறவைக்கு. அந்த பறவைக்கு ரெக்கையாக இருந்து அந்த பிரித்திங்கரா தேவியும் சூழ்நிலை துர்காவும் சக்தியை கொடுத்து பறந்து சென்று மேலே செல்கிறாங்க. அது 11ஆவது நாள் நரசிம்மருக்கு தான் மகாவிஷ்ணு, நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு அவர் தன்னிலை உணர்ந்து நார்மல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவரை கொண்டு பூமியில் விட்டுறாங்க. அப்போ தான் நரசிம்ம அவதாரங்கிற ஒரு இது கொண்டு வராங்க. தசாவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் ஒன்றா கொண்டு வராங்க. அது மாதிரி நம்ம சிவனுடைய அவதாரத்துலேயும் 34வது அவதாரமாக நம்ம சரபேஸ்வர அவதாரம் வருது. இதுதாங்க சமாச்சாரம். சக்தி இல்லையேல் சிவமில்லை தானே, அதை உணர்த்துவதற்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆகவே ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. அதே போல் தான் இந்த விஷயத்திலையும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்றாகி என்ன பண்ணாங்க, அந்த அவதாரத்தின் நோக்கத்தை பூர்த்தி பண்ணாங்க. ஆகவே அந்த நமது சௌவாக்கிய சரபேஸ்வரை வழிபாடு செய்யும் பொழுது தன்னை போலவே அவங்க அந்த ரெக்கையும் அவங்க உடம்புல இருக்குது. அதனால் நீங்கள் அவங்க 2 சக்திகளையும் 3 சக்திகளையும் ஒன்றாக சேர்ந்து வழிபாடு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, அவர் காலில் பிடிச்சிருக்கிறது நரசிம்மரை பிடிச்சிருக்காங்க. இப்போ நரசிம்மருங்கிறது 4வது சக்தி. 4 சக்தியும் சேர்ந்து பிடிக்கிறீங்க. 5வது சக்தின்னு ஒன்று இருக்குது, நெற்றிக்கண். அவருக்கு நெற்றிக்கண் இருக்குது. அது வழியாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் சிவன். அப்போது பஞ்சபூதங்கள் அடங்கிய அந்த 5 சக்திகளை உட்கொண்ட ஒரு அந்த பரிபூர்ண ஒரு உருவம்தான் இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரர். ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா சக்தியும் ஒன்றிணைந்த ஒரு உருவத்தை நாம் வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், உடனடியாக பலன் கிடைக்கும். லேட்டாக இல்லை, இன்றைக்கி கேட்டு 10 நாள் கழிச்சுங்க, 1 வாரம் கழிச்சலாம் இல்லை, இப்போ உடனே இப்போ ராமசாமின்னு சொல்கிற மாதிரி இப்போ கிடைக்கும், கிடைச்சே தீரும், கிடைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள்லாம் அவரை என்ன பண்ணுறோம், கையெடுத்து கும்பிட்றோம். வர்றவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய உடனே, 1 மாதம் கழிச்சு இல்லை, 1 வருஷம் கழிச்சு இல்லை, உடனே யாருக்கு உடனே சரியாகணும் விதியில் எழுதியிருக்கோ அவங்க மட்டும் தான் இங்கே வர முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கங்க. சும்மா நினச்ச மாத்திரத்தில் இங்கே வர முடியாது. சரிங்களா? வந்தாலும் பக்கத்தில் உள்ள நெருங்கிறதுக்கெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆகவே முயற்சி செய்யுங்க, பலனை அனுபவிச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுன்னு தான் நம்ம கேட்க போகிறோம். வேறு ஒன்றுமே புதுசாக கேட்கல. எனக்கு தக்குடுன்னு கேட்டோம்னா நடக்க போகிறதில்ல. எது வந்தாலும் சரி, அதுக்கு நான் சமாளிக்கணும். ஏன்னா நீ தான் கர்த்தா, நீ தான் எல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கு கர்மத்தை. அந்த கர்மத்தை தீர்க்கணும், என்ன பண்ணணும், கர்த்தாவால் தான் அந்த கர்மத்தை தீர்க்க முடியும். நானோ இல்லை அவனோ இவரே யாரும் தீர்க்க முடியாது. வழி காமிப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஆகவே கண்டிப்பாக அனைவரும் நமது இந்த பிரத்யங்கரா சூழ்நிலை துர்கா உடனுரை சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளுமாறு
பண்போடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாய்ராம். நற்பவி.